காய்மை துதிக்கும் தனியோ வாலிப பிள்ளை இடத்துல உடைந்து போன நிலையில் யோசுவாவை போல எங்களை விடுவிக்க ஒருவர் இல்லையே, எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ண ஒருவர் இல்லையே. நாங்கள் ஆய்க்கிறத கத்தல் அறிந்திருக்கும். என் வாழ்க்கைகள் தோற்று போன நிலையில இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்காது. எனக்கு ஆதரவாக இதை நடத்துகிற ஒருவர் இல்லை, என்னை புரிந்து கொள்ள ஒருவர் இல்லை என்று சொல்லி அந்த ஆய்க்கிற நிலைகளை கத்தல் அறிந்திருக்கு. இன்னைக்கு யோசுவாவோடு கூட நீர் பேசுறது போல ஜனங்களோடு வாலிப பிள்ளைகளோடு கூட நீர் பேசுற இந்த வார்த்தைகளுக்காய் சோதனை இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. மோசேக்கு பிறகு யோசுவாவை பயன்படுத்தினது போல இவர்களை கர்த்தர் பயன்படுத்துவீரார். மோசே யோசுவாவின் மேல கைகளை வைக்கும் பொழுது விசேஷ ஆவி அவனுக்குள்ள இறங்கினது போல இன்னைக்கு ஒவ்வொரு மேல இறங்குவதால் இவர் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிப்பார்களாக, உமக்காய் இவர்கள் பிரகாசிப்பார்களாக. கருத்தில் ஒப்புக் கொள்ளுகிறேன். எந்த பாவ பழக்க வழக்கம் அவர்களை மேற்கொள்ளக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வாசிப்புல உறுதியாக இருப்பார்களாக, ஜெபத்தில் உறுதியாக இருப்பார்களாக, கர்த்தருக்காய் வைராக்கியத்தோடு கூட வாழ்வார்களாக. எனக்கு கிருபை தாரும் மோசையோடு சொன்னது போல் யோசுவாவோடு கூட இருந்தது போல் அவளோடு கூட காத்திருந்த நடக்குது. இந்த கரத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அநிலைக்கும் சமாதானம் பாதுகாப்போம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.